பனித்துளிகள் ஜனவரி 10, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஜெபத்தை கேட்கிற தேவன். தியான வசனம் யாத்ராகமம் 20:5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நம் தேவன் வெறும் விக்கிரகமோ சொரூபமோ இல்லை. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். சரியான வழிகாட்டுதலை தருகிறார். விக்கிரகங்களுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமும் ஆயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115, 11, 12 வசனங்கள்ல வாசிக்கிறோம். எலன் ஜி ஒயிட் அம்மையாருக்கு எட்சன் என்றொரு மகன் இருந்தார். அவர் வளர வளர தவறான முடிவுகளை எடுக்கத் தொடங்கினார். தேவனையும் மறந்துவிட்டார். எலன் ஜி ஒயிட் அம்மையார் தினமும் ஜெபம் செய்து, ஆண்டவரே இவனை திரும்பவும் தம்முடைய வழியிலே நடத்துவாராக, என் மகனுக்கு உதவுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கேட்பாராம். அப்பொழுது அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தாராம். ஒரு நாள் இரவு தேவன் அவருக்கு ஒரு கனவை கொடுத்தாராம். எட்சன் கடலில் விளையாடி கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்திற்குள் சென்று கொண்டிருந்ததையும் அந்த கனவில் பார்த்தாராம். பெரிய அலைகள் அவர் அருகே வந்து கொண்டிருந்தன. திடீரென ஒரு குரல் அவரிடம், அவனை உடனே திரும்பச் சொல்லு என்று சொன்னதாம். எட்சனை அழைக்குமாறு தேவன் சொன்னதால் எலன் ஜி ஒயிட் அம்மையார் எட்சன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாராம். பாவத்தின் அலை பற்றி எச்சரித்து இயேசுவிடம் திரும்புமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டாராம். அந்த கடிதத்தை படித்த எட்சன் தன் மனதில் தொடப்பட்டார். அந்த வாரத்திலே அவர் உற்சாகமே இல்லாமல் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது அவரின் உள்ளம் தொடப்பட்டு மாறியதாம். அவர் தேவனிடம் செபித்து தன் மனதை மீண்டும் தேவனுக்கு கொடுத்தாராம். பிறகு அவர் ஒரு போதகராகி தி மார்னிங் ஸ்டார் எனப்படும் படகுல பயணம் செய்து இயேசுவை பற்றி மக்களுக்கு போதிக்க தொடங்கினாராம். தேவன் ஒரு தாயின் ஜெபத்தை கேட்டார். என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். மகனும் தேவனை நம்பி அவருக்கு கீழ்ப்படியும் நல்ல முடிவை எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நான் சிலை அல்ல, எனக்கு கேட்கும் காதுகளும் பேசுகிற வாயும் உண்டென்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரிடத்தில் கேட்போம். நம்மளுடைய குறைகளை எல்லாம் எப்படி சரி செய்வது என்ற ஆலோசனையை அவரே தருவார். நிச்சயம் அதில் விசுவாசத்தோடு வெற்றி பெறுவோம். தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்.